அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 817வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளிலும் வள்ளுவர் அறிவற்றவர்களுடைய நட்பையும் பகைவர்களுடைய பகைமையையும் ஒப்பிட்டு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சில நண்பர்கள் இருப்பார்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போது சிரித்து பேசி நம்மை அப்படியே மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள். நம்மளை எப்போவுமே சந்தோஷப்பட வைப்பார்கள், மகிழ்ச்சி அடைய வைப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் சிறிது நம்ம மேலே அன்பு இருக்காது. ஒரு போலியான நட்பு. அத்தகைய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க சமூகத்தில். நீங்கள் பார்க்கலாம், சிரித்து பேசுவோம், நல்ல நகைச்சுவையாக பேசுவோம், பல சுவாரஸ்யமான கதைகளை எல்லாம் சொல்லுவான், எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருப்பான். ஆனால் உள்ளத்தில் சிறிதும் அன்பில்லாதவனாக இருப்பான். இது ஒரு வகையானவருடைய நட்பு. இவர்களை விட நம்மை சிரித்து பேசி, வெளியிலே சிரித்து பேசியும் உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய நட்பை காட்டிலும் பகைவருடைய பகைமையே 10 மடங்கு நன்மையை தருன்றார். 10 கோடி நன்மையை தருன்றார். 10 கோடி எப்படி? பகைவராக ஒரு நாளைக்கு வருவான், தாக்குவான், போடுவான். ஆனால் இவன் நம்மளை சிரித்து பேசி நம்மளை மயக்கி உள்ளத்தில் அன்பு இல்லாதவன் நமக்கு என்ன சமயம் பார்த்து நமக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கலாம் இல்லையா? இது ரொம்ப ஆபத்தானது. வெளியிலே பேசி சிரித்து மகிழ்வை காட்டி உள்ளத்தில் சிறிதளவும் அன்பு இல்லாதவனுடைய நட்பை காட்டிலும் வெளிப்படையான பகைவர்களால் வரக்கூடிய துன்பம் நன்மையை தருன்றார். எப்படி நன்மையா? 10 கோடி நன்மையா? போடாடே, அந்த பகைவரே பரவாயில்ல, இந்த நண்பனால் நமக்கு படக்கூடிய துன்பம் கொஞ்சம் இல்லை, நல்ல வசமாக மாட்டி விடுறான்டா அப்படின்றோம். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, நகை வகையராகிய நட்பின். நகை வகையர் எப்பொழுதும் சிரித்து பேசி நம்மை மகிழ்விப்பார்கள். எப்படி? வெளியில் பார்க்குறவங்க நினைப்போம், அடேப்பா எவ்வளவு சிரிக்கிறான், எவ்வளவு மகிழ்ச்சியில் வைக்கிறான், எவ்வளவு நகைச்சுவையாக பேசுகிறான் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே நம்ம மேலே சிறிது கூட நட்பு கிடையாது, சிறிது கூட அன்பு கிடையாது. அப்போ போலியாக பழகுகிறான். இவன் ரொம்ப ஆபத்தானவன். யாரை விட? உண்மையான வெளிப்படையான பகைவர்களை விட ரொம்ப ஆபத்தானவன். எவ்வளவு ஆபத்தானவன்? 10 கோடி மடங்கு ஆபத்தானவன். அந்த பகைவருடைய அவன் கொடுக்கக்கூடிய துன்பமே 10 கோடி நன்மைக்கு சமம்ன்றார். என்ன அழகாக சொல்றார் பாருங்க. எதிர்முறையாக சொல்லி இந்த போலித்தனமான நட்பை சாடுகிறார் வள்ளுவர். நகை வகையராகிய நட்பின். நகை வகையர் சிரித்து மகிழ்விக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். ஆனால் அவங்க உள்ளத்தில் நம் மீது சிறிதும் அன்பு பாராட்டாதவர்கள். போலியான நட்பு. நட்பின் அந்த நட்பை காட்டிலும் பகைவரால் 10 கோடி உறும். அத்தகைய பகைவர்களாலும் இவர்களை விட பகைவர்களால் வெளிப்படையாக தெரியக்கூடிய பகைவர்களால் 10 கோடி படும் துன்பங்களும் நன்மையாம். அவங்க கொடுக்கக்கூடிய துன்பமே நமக்கு நல்லதாயாம். எதை விட நல்லது? இந்த அயோக்கியனை விட வெளிப்படையாக சிரித்து பேசி நம்மை மகிழ்வித்து விட்டு மனசுக்குள் சிறிதும் அன்பு இல்லாதவனுடைய நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படைய துன்பங்கள் 10 கோடி நன்மையை தருன்றார். பாருங்க, நகை வகையராகிய நட்பின் பகைவரால் 10 கோடி உறும். இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? What results from enemies is 100 million times better than what comes from the friendship of those who cause only ridicule. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.